பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 47. நல்லா பார்த்து சொல்லுமாரா, கணேசன் இவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாரா? இன்பரசன் கேட்டான். ஆமாம் சார், எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அன்னைக்கு இவங்க ஸ்கூட்டியில் வந்திருந்தாங்க. நான் தெரியாமல் பைக்கு நிறுத்தும் போது அதை இடிச்சிட்டேன். அவசரமாக சுற்றி பார்த்து யாரும் பார்க்கலன்னதும் அதை நிமித்தி வச்சுட்டேன். அப்போதான் அண்ணன் கூட பேசிக்கிட்டே இவங்க வந்தாங்க. வந்து வண்டியில் ஏறி போயிட்டாங்க. இது எப்போ நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? கரெக்டாக ஒரு 3 மாதம் முன்னாடி சார். எப்படி அவ்வளோ உஷாராக சொல்கிற? அவங்க போனதுக்கு அப்புறம் அண்ணன்கிட்ட பேசினப்போ தான் வைஷ்ணவி என்ன ஆனான்னு பார்த்துட்டு பணம் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னார். அது நடந்து ஒரு 4-5 நாளுக்குள்ளே தான் குழலியை முதல்ல பார்த்தேன். சில நிமிடங்கள் யோசித்த இன்பரசன் இலக்கியாவின் எண்ணை ஃபைலில் இருந்து தேடி எடுத்து அவரை அழைத்தான். தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு கேட்டான். உங்களுக்கு கந்துவட்டி கணேசனை தெரியுமா? தெரியும் சார். உடனே அவரிடம் இருந்து பதில் வந்தது. எப்படி தெரியும்? சார், சஞ்சீவன் சார் அவரோட பையன்தானே. ஓ, அப்படிதான் அவர் உங்களுக்கு பழக்கமா? பழக்கமெல்லாம் இல்லை சார். ஒரே ஒரு தடவை தான் அவர் கூட பேசியிருக்கேன். என்ன பேசுனீங்க? அவர்தான் சார் என்னை கூப்பிட்டு அனுப்புனாரு. எதுக்கு? சஞ்சீவன் சார் சண்மதிக்கு ஸ்பான்சர் பண்ணுறது தெரிஞ்சு கூப்பிட்டு இருப்பார் போல. சண்மதி எப்படி, என்ன பண்ணுறா, எப்படி படிப்பா அப்படின்னெல்லாம் விசாரிச்சாரு. நானும் சஞ்சீவனோட அப்பா தானேன்னு எல்லா விவரத்தையும் சொன்னேன். எந்த அப்பாவுக்கும் தன்னோட பையன் செலவு பண்ணுற பணம் தப்பாக போயிடக்கூடாதுன்னு பயம் இருக்கும் இல்லை சார்? கரெக்டு தான். கணேசன் உங்களை கூப்பிட்டு பேசின விஷயத்தை பற்றி சஞ்சீவன் கிட்ட சொல்லியிருக்கீங்களா? வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையை அவர்கிட்ட சொல்லிட்டேன் சார். ஏன்? அவர் தான் சார் சொல்லியிருக்காரு, சண்மதியை பற்றி எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, யார் அவளை தேடி வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, அவள் பத்திரமா ஊருக்கு கிளம்பி போகிற வரைக்கும் என்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்னார் சார். அதனால தான் சொன்னேன். நீங்கள் சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார்? ஒன்றும் சொல்லலை சார். சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே மேடம் என்று சொல்லி இன்பரசன் அழைப்பை தொண்டிக்க போக, சார் என்று மெல்லிய குரலில் அழைத்தார் இலக்கியா. சொல்லுங்க மேடம். கணேசன் கொலைக்கும் சண்மதிக்கும் என்ன சார் சம்பந்தம்? எதுக்காக அவளை பற்றி இப்படி விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவள் குழந்தை சார், பாவம். அவளுக்கு படிப்பை தவிர வேறு எதுவும் தெரியாது. சஞ்சீவன் சார் அவளுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதை தவிர இதில் அவளை பற்றி விசாரிக்க என்ன இருக்குது? அவர் இவளுக்கு மட்டும் இல்லை, இன்னும் 2 பேருக்கு கூட ஸ்பான்சர் பண்ணுறதா கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கணேசன் இறந்தப்போ அவள் இந்தியாவிலேயே இல்லையே. வருத்தத்தோடு ஒலித்தது அவர் குரல். இல்லை மேடம், டோன்ட் வரி. நான் சண்மதியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சில விஷயங்களை போலீஸ் எல்லா ஆங்கிளில் இருந்தும் யோசிக்கணும் இல்லை, அதனால தான் கேட்டேன். ஓகே சார், தேங்க்யூ. அழைப்பை துண்டித்து விட்டு பேனாவில் ஒளி எழுப்பியவாறு இன்பரசன் யோசித்து கொண்டு இருக்க, அவன் பேசியதிலிருந்து ஓரளவுக்கு விஷயங்களை தெரிந்து கொண்டிருந்தான் இளமாறன். சார் என்றான். என்ன என்பதை போல் அவனை பார்த்தான் இன்பரசன். இப்போதான் சார் ஞாபகம் வருது. அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் சண்மதியை பார்த்தப்போ அவன் மயக்கத்தில் இருந்தா. அதனால் அன்னைக்கு ராத்திரி திரும்பவும் அவளை பார்த்து பேசி தைரியம் சொல்ல போனேன். மலருக்கும் சண்மதிக்கும் கேன்டீனில் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு 2 பேர்கிட்டையும் பேசிட்டு வெளியே வந்தப்போ கணேசன் அண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாரு. என்னண்ணா இந்த பக்கம்னு கேட்டேன். தெரிஞ்ச பையன் ஒருத்தன் இங்கே ஆக்சிடெண்ட் ஆகி அட்மிட் ஆகியிருக்கான், அவனை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னார். நான் கூட வரவான்னு கேட்டேன். வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நீ போன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. சில நிமிடங்கள் தீவிரமாக யோசித்து விட்டு கேட்டான் இன்பரசன். அன்னைக்கு கணேசன் கூட யார் வந்திருந்தா? யாருமே இல்லை சார். மருதமுத்து? இல்லை சார். உனக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும் சார். அண்ணனே தான் கார் ஓட்டிகிட்டு வந்திருந்தாரு. ஏன்? புரியாமல் பார்த்தான் மாறன். நிறைய தடவை அவரே கார் எடுத்துக்கிட்டு போவாரே சார், ஏன் இப்படி கேட்குறீங்க? இட்ஸ் ஓகே என்று விட்டு அந்த ஃபைலை அவன் கையில் கொடுத்தான். இதில் இருக்கிறவங்க வேற யாரையாச்சும் நீ பார்த்துருக்கியா? ஒவ்வொன்றாக பார்த்தான் மாறன். மஞ்சுளாவின் புகைப்படத்தை பார்த்து, சார் இவங்க அந்த பொண்ணோட அம்மா தானே? பேர் தெரியல, ஆனால் ஒரே ஒரு தடவை பார்த்துருக்கேன் என்று கேட்டான். ஆமாம், அவங்க தான். சத்யதேவியும் சௌந்தர்யாவையும் தெரியவில்லை என்றவன் வருந்தேவை பார்த்து புருவம் சுருக்கினான். இவனை பார்த்துருக்கியா மாறா? ஆமாம் சார், ஆனால் எங்கன்னு ஞாபகம் இல்லையே. கொஞ்சம் யோசி மாறா. தன் நெற்றியில் கை வைத்து அழுத்தி யோசித்தான் மாறன். ஏதோ முக்கியமான நேரத்தில் தான் சார், ஆனால் சட்டுன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. எப்படி? தப்பான இடத்துல ஏதாச்சும்? அப்படியா? இல்லை சார், இல்லை சார். எங்க என்று மீண்டும் தன் தலையை தட்டி யோசித்தான். சரி விடு, ஞாபகம் வர்றப்போ சொல்லு.
என்று விட்டு பார்த்திபனை அழைத்தான். பார்த்தி, எங்க இருக்க? ஸ்டேஷனுக்கு போகிறப்போ வழியில் என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டு போ சொல்லிவிட்டு இன்பரசன் அழைப்பை துண்டிக்க, இன்பா பேசியதை கேட்டதும் ஞாபகம் வந்தவனாக, சார் பிடிச்சிட்டேன் சார் என்றான் மாறன் சந்தோஷமாக. எங்கே பார்த்த? அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி நடந்ததில்ல, உடனே போய் அந்த பசங்களை அடித்தா இவளுக்காகத்தான் அடித்தேன்னு தெரிஞ்சிடும்னு 2 நாள் கழித்து போய் தான் அவங்கள அடித்தேன். கடைசியில் ஒருத்தன் என் முகத்தை பார்த்துட்டான்னு சொன்னேன்ல, அவனோட தலையில் லேம்ப் போஸ்ட்டை வச்சு இடிச்சிட்டு அவசரமாக அங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு பார்த்தேன். என்னோட பைக்கை நான் எடுத்துக்கிட்டு போகலை, அது இருந்தால் அவசரத்தில் தப்பிக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதனால் வீட்லேயே விட்டுட்டு தான் போனேன். ராத்திரி நேரம்ன்றதுனால அந்த ஆள் இல்லாத சந்தில் அவனுங்களை அடித்து போட்டுட்டு வெளியில் ஓடி வந்தேன். அப்போது இவன் தான் பைக்கில் வந்தான். இவன்கிட்ட லிஃப்ட் கேட்டு தான் அங்கேருந்து தப்பிச்சேன். இவன் தான் வேகமாக வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்து என்ன நான் கேட்ட இடத்துல இறக்கி விட்டான். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு இவன்கிட்ட சொன்னேன். அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க, பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் சார். பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் இன்பரசன். என்னாச்சு சார், இதிலிருந்தும் எந்த க்ளூவும் கிடைக்கலையா என்றான் மாறன் வருத்தத்தோடு. தலைக்கு பின் கைகளை கோர்த்து கண்கள் மூடி சாய்ந்து கொண்டான் இன்பரசன். இல்லை மாறா, அவன் வாண்டடா வந்து தான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஏன் சார், அவன் யாரு? சண்மதிக்கு அண்ணன் மாதிரி. ஓ சரி விடு, பார்த்துக்கலாம். வேற ஏதாச்சும் ஞாபகம் வந்தா சொல்லு. சரி சார். சிறிது நேரம் கழித்து பார்த்திபன் வந்துவிட அவனோடு கிளம்பினான் இன்பரசன். பார்த்தி, என்னை ஸ்டேஷனில் விட்டுட்டு நீ லீவ் எடுத்துக்கோ. ஏன் சார்? அவன் முதுகில் செல்லமாக அடித்தவன், டேய் உனக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்டா என்றான். நாளைக்கு தானே சார், இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் வேலை பார்க்கலாமே. டேய் போதும், உன்னோட சின்சியாரிட்டிக்கு அளவே இல்லையா? இதெல்லாம் லைஃப்பில் ஒரு தடவை தான் நடக்கும், என்ஜாய் பண்ணு புன்னகைத்தான் பார்த்திபன். ஆனால் ஒன்று சார், நீங்கள் ஒன்று சொன்னால் கரெக்டாக தான் இருக்குது. இனிமேல் அப்படியே ஃபாலோ பண்ணிட வேண்டியது தான். ஏன், என்ன ஆச்சு? நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று நிஷா கொஞ்சம் கோபத்தில் தான் இருந்தா சிரித்தான் இன்பரசன். அப்புறம் சமாதானம் பண்ணியாச்சா? அதெல்லாம் பண்ணிட்டேன் சார். அதுக்கு தான் சொன்னேன், அவங்களுக்கும் மனசில் ஆசை எல்லாம் இருக்கும். இன்னும் ஒரு 24 hours அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணு பார்த்தி. ஓகே சார். ஸ்டேஷன் வந்துவிட இன்பரசன் இறங்கி கொண்டான். சரி நீ கிளம்பு. சார், நாளைக்கு நீங்களும் மேடமும் பசங்களை கூட்டிக்கிட்டு கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு வரணும். பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குண்டா, நானும் ஜீவாவும் கண்டிப்பாக வரோம். உன்னோட கல்யாணத்துக்கு பசங்களை கூட்டிகிட்டு வரேன், சரியா? சம்மதமாக தலையசைத்து விட்டு கிளம்பி விட்டான் பார்த்திபன். மாலை பள்ளியிலிருந்து வந்ததும் முகிலன் எப்போதும் போல் மாறனிடம் வம்பு செய்ய ஆரம்பித்து விட்டான். மாறனுக்கும் அது மிகவும் பிடித்துதான் இருந்தது. அவனோடு வேண்டுமென்றே மல்லுக்கு நின்று வாயடித்து கொண்டிருந்தான். இவன் சண்டை பிடித்து கொண்டிருந்தது போதாது என்று மகிழனையும் மாறனோடு பேசக்கூடாது என்று தடுத்து கொண்டிருந்தான். டேய், நீயும் என்கிட்ட பாசமாக பேச மாட்டேன்ற, பாசமாக பேசுகிறவன் அண்ணனையும் ஏண்டா தடுக்கிற? அப்படித்தான், அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ரீசன் நான் சொல்லவா என்றான் மகிழன் சிரித்து கொண்டே. என்ன என்ன என்றான் மாறன். நீங்கள் என்கிட்ட க்ளோஸ் ஆகிடுவீங்களோன்னு அவனுக்கு பயம், அதனால தான் இப்படி பண்ணுறான் என்று சொல்லி சிரித்தான். ஐயா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று முகத்தை சுழித்து கூறினாலும் அதுதான் உண்மை என்று மாறனுக்கும் புரியத்தான் செய்தது. சத்தமில்லாமல் மகிழனும் அவனும் பார்த்து சிரித்து கொண்டனர். என்ன 2 பேருக்கும் கிண்டலா? அம்மா கிட்ட சொல்லி ஊசி போட சொல்லிடுவேன் அப்புறம். இன்னும் என்னடா ஊசி, அதுதான் காயம் ஆனப்பவே போட்டாச்சே என்றான் மகிழன். அப்போ ஏதாச்சும் டெஸ்ட் எடுக்க சொல்லி உடம்புல இருந்து ரத்தத்தை உறிஞ்ச சொல்கிறேன் என்றான் கோபமாக. சிரித்து கொண்டே அவன் தலையில் செல்லமாக கொட்டிய ஜீவிதா, வெளியில் இருக்கிற காயங்களுக்கு யாராச்சும் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்களாடா என்று சொல்லிவிட்டு, சரி நான் கிளம்புறேன், சும்மா அவன்கிட்ட கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காத என்று முகிலனிடம் எச்சரித்தாள். மகிழா, நேரத்துக்கு 3 பேரும் சாப்பிட்டுடுங்க என்று விட்டு, பார்த்துக்கோடா என்றாள் மாறனிடம். அவனோ எதையோ யோசித்தவாறு இருந்தான். என்ன ஆச்சு மாறா? மேடம், நீங்கள் இப்போ ஒன்று சொன்னீங்களே, அது நிஜமா? என்ன சொன்ன? உடம்புக்கு வெளியில் இருக்கிற காயங்களுக்கெல்லாம் டெஸ்ட் எடுக்க மாட்டாங்களா? என்றாள் இடவளமாக தலையசைத்து. மேடம், உங்கள் ஃபோன் கொடுங்க, சார்கிட்ட பேசணும் என்றான் அவசரமாக. உடனே அவள் தன் ஃபோனில் இன்பரசனை அழைத்து மாறனிடம் கொடுத்தாள். சார், அன்னைக்கு சண்மதி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தால, அவளுக்கு வெளிகாயம் மட்டும்தான் இருந்தது, உள்ளையெல்லாம் எதுவும் ஆகலை. முதல்ல நானும் குழலியும் வர்றதுக்கு முன்னாடி ராத்திரி டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு மலர்கிட்ட சொல்லியிருக்காங்க.
நான் மறுபடியும் ராத்திரி அங்கே போனப்போ ஏதோ டெஸ்ட் எடுக்கணும், நாளைக்கு தான் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி ராத்திரி அவளை அங்கேயே தங்க வச்சிருக்காங்க. அதனால அன்னைக்கு ராத்திரி மலரும் அந்த பொண்ணும் அங்கேயே இருந்துட்டு மறுநாள் தான் டிஸ்சார்ஜ் ஆனாங்க. இப்போதான் மேடம் சொல்றாங்க காயத்துக்கெல்லாம் டெஸ்ட் எடுக்க மாட்டாங்களாமே. அப்போ அவளுக்கு என்ன டெஸ்ட் எடுத்தாங்க சார்? ஷண்மதிக்கு எடுத்த டெஸ்ட் என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.